ஹலோ விவர்ஸ், கத்திரிக்காய் செடியில் பூத்த உடனேயும் நம்ம காய் பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல் தேய்க்கிற ப்ரஷ் பழைய ப்ரஷ் இருக்கும்ல, அதை எடுத்து இந்த பூவில் என்ன செஞ்சுருங்க, இந்த இப்படி பண்ணி விட்ருங்க. இப்படி செஞ்சிங்கன்னா சரி, இது வந்து ஹேண்ட் பாலினேஷன். இப்படி நம்ம எதிர்த்து விட்டோம்னா சரி, அது வந்து என்ன செஞ்சிடும், காயாக மாறிடும். இதை மட்டும் இப்படி எல்லா பூவிலும் என்ன செஞ்சுருங்க, இப்படி எடுத்து விட்டு இந்த ப்ரஷ் வச்சு இது பண்ணிடுங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கத்திரிக்காய் செடி அப்படியே வளர்ந்து வரும்போது இந்த முனையை என்ன செஞ்சுருங்க, முனையை கட் பண்ணி விட்ருங்க. இப்படி நீங்கள் என்ன கைட்டோடு என்ன செஞ்சிடலாம், அப்படியே கிள்ளி விட்டுடலாம். கிள்ளி விட்டிங்கன்னா சரி, இந்த அப்படியே கிள்ளி எடுத்துருங்க. கிள்ளி எடுத்திங்கன்னா சைடு பக்கத்தில் அடித்து நினைச்சு நிறைய காய் காய்க்கும், நிறைய பூ வந்து காய் காய்க்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருந்தேன். இங்கிட்ட 2 தளர் அடிச்சிட்டு பாருங்கள். இப்படி நிறைய தளர் வந்து நிறைய நமக்கு பூவும் காயும் கிடைக்கும். அதுபோக இப்போ நல்லா வளர்ச்சி வர்றதுக்கு நல்லா சத்தானது கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் பாருங்கள், வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் புங்கங்காய் எடுத்துக்கோங்க. புங்கங்காயை எடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி விதை வரும். இந்த விதையை நல்லா காயை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி தூள் பண்ணிடுங்க. தூள் பண்ணி இந்த செடிக்கு பக்கத்தில் இப்படி என்ன செய்யுங்க, இப்படி தோண்டி வச்சு இப்படி மூடி விட்ருங்க. மூடி விட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி விட்ருங்க. இந்த காய் வந்து நல்லா என்ன செய்கிறோம், சூப்பராக வந்துடும், சிறப்பாக வந்துடும். பூ பூத்து காய் வந்து இதில் வந்து மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இன்னும் நிறைய கனிமங்கள்லாம் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.